முக்கிய செய்தி, அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டு உள்ளது. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டு உள்ளது. அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த வனத்துறை ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. மின்சாரத்துறை அமைச்சராக சிவசங்கருக்கு கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டு உள்ளது. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு உள்ளனர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மாற்றங்களானது தற்போது அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆய்வுத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, அவரது வழக்கு ஆனது தற்போது நிலவில் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது உயர்நீதிமன்றம் அவர் அமைச்சராக தொடர வேண்டுமா அல்லது அதாவது ஜாமீன் கிடைக்க வேண்டுமா என ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர் வகித்து வந்த இலாக்காவானது தற்போது அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர் அதாவது சிவசங்கர் அவர்களுக்கு கூடுதலாக மின்சாரத்துறை அமைச்சராக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் அமைச்சராக அதாவது பதவியானது தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது அதாவது சர்ச்சை பேசிக்குள் அதாவது சிக்கியிருந்த அமைச்சர் பொன்முடி அவர் வகித்து வந்த இலாக்காவானது தற்போது அந்த அமைச்சரவையானது மாற்றம் செய்யப்பட்டு தற்போது ராஜகண்ணப்பன் அவருக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாற்றமானது கடந்த 2 தினங்களுக்கு முன்பதாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருதுகிற பேரில் தற்போது இந்த அமைச்சரவையில் மாற்றங்களானது ஏற்பட்டு அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே நேற்று தினம் நடைபெற்றிருந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது மின்சாரத்துறை அமைச்சர் அதாவது அவர் அறிவிக்க வேண்டியிருந்த அந்த மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று தினம் 2 தினங்களுக்கு முன்பதாகவே செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர் அதாவது கடிதமானது கொடுத்திருந்த நிலையில் தற்போது இந்த அமைச்சரவை மாற்றமானது வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு உள்ளது. செந்தில் பாலாஜி வகித்து வந்த மதுவிலக்குத்துறை அமைச்சராக முத்துசாமிக்கு அந்த பொறுப்பானது வழங்கப்பட்டு உள்ளது. பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு உள்ளனர். செந்தில் பாலாஜி வகித்து வந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை முத்துசாமிக்கு வழங்கப்பட்டு உள்ளது. அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த வனத்துறை ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் மனோ தங்கராஜ். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. இதில் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் மனோ தங்கராஜ். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் மனோ தங்கராஜ். தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி விடுவிக்கப்பட்டு உள்ளனர். சிவசங்கருக்கு மின்சாரத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டு உள்ளது.